அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எம்ப்ளாயி காஸ்ட் ஆல்ரெடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. 2005 பீரியடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேபர் காஸ்ட்டு எம்ப்ளாயி காஸ்ட்டு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதனால தான் ஐடி ஃபீல்டுலையும் இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டுலையும் நம்ம ரொம்ப காம்படேட்டிவாக இருந்தோம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய எம்ப்ளாயி காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். நமக்கு கொடுக்குற சம்பளம் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம எதுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெளிநாட்டினர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும்னா எவ்வளவு ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான கவர்மெண்ட்டோடைய ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ், லா சிம்பிளிஃபைடாக இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு கன்சர்னாகவே இருக்குது. மோடி பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு பேங்க் இண்டெக்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளவு எந்த ரேங்கில் இருக்கிறாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில். அதாவது என்னென்னா இந்த நாட்டில் நான் பிஸ்னஸ் போகணும் அப்படின்னா எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வேர்ல்டு பேங்கோடைய இண்டெக்ஸு. இதில் பாரத பிரதமர் மோடி வர்றதுக்கு முன்னாடி 142வது ரேங்க்ல இருந்தோம். இப்போ முன்னேறி 63ங்கிற ரேங்க்குக்கு போயிட்டோம். இருந்தாலும் இந்த ரேங்க் பத்தலை. ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரவே மாட்டேங்குது. அதாவது என்னென்னா வருது, ஆனால் உள்ளே இருக்கிறவங்க எக்ஸிஸ்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோர்டு மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் விற்றுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நெட்டாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஃபாரினரை நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. அதே போல் நம்ம நாடு தாய்லாந்து, வியட்நாமு, பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரி கூடலாம் ஒவ்வொரு செக்டர்லேயும் கம்பீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம். சைனா கூட கம்பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு டஃப்பு. ஏன்னா அவங்களுடைய ஸ்கேலபிலிட்டி, அவங்களுடைய ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸ் அண்ட் லாஸ்லாம் நம்ம நாட்டில் கிடையாது. நம்ம ஸ்ட்ரக்சரலாக ரிஃபார்ம் பண்ணாலும் அவங்க அளவுக்கு ரொம்ப ஃபைன் கிரைண்டாக பர்ஃபெக்டாக போகிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம். மேபி ரேண்டமாக அங்கங்கே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டியை சைனாட்ட நம்ம அல்லலாமே தவிர மற்றபடி சைனா அளவுக்கு நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க்கோ ஸ்ட்ரக்சரோ நம்ம நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவுடைய டூரிசம் பார்த்திங்கன்னா 2001 2019 வரைக்கும் நிறைய டூரிஸ்ட் உள்ளே வந்தாங்க. அதனால் ஃபாரின் இன்கம் நம்ம நாட்டுக்கு நிறைய வந்துச்சு. டூரிசம்ங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரியெல்லாம் டூரிசத்தை நம்பி தான் இருந்தாங்க. கொரோனா டைமில் அது போனதுனால நாடே திவாலாயிடுச்சு. ஏன்னா ஃபாரின் இன்கம் அவங்களுக்கு வரல. டாலருங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது தெரியுங்களா? டூரிசம் வர்றாங்க, ஆனால் அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கணும். மீனிங் க்ளீனாக இருக்கணும். அந்த இடத்துல வர்ற டூரிஸ்ட்டுக்கு நல்ல மரியாதையும் அவங்க வர்றதே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு ஆட்டோக்கார் போயிட்டு 100 ரூபா டிஸ்டன்ஸுக்கு 100 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல இவர் 1500 இல்லை 5000 அந்த மாதிரிலாம் கேட்டு அவங்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட், அந்த மூடை நீங்கள் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் தான் என்ன நடக்குதுன்னு தெரியுமே. எவ்வளோ க்ளீனாக இருக்கிறோம், எப்படி நம்ம ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ மேக்ஸிமம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த பேராசை, நம்மளை சுற்றி இருக்கிற மைண்ட் செட்டு தான் நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. யோசிச்சு பாருங்கள், ஆட்டோவில் போடணும் இல்லை டாக்ஸி புக் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு குறைஞ்சது 1500 அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுவும் நைட் டைம்லாம் போயிட்டீங்கன்னா வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா உங்கள் தலையில் தான் மிளகா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இதனால தான் ஊபர், ஓலாலாம் பாப்புலர் ஆச்சு. ஆனாலும் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் இந்த ஆட்டோ இந்த மாதிரி ஷட்டில்லாம் இருக்குல்ல, இவங்க ப்ளஸ் பல அதர் பிரச்சனைகள். நம்ம அந்த டூரிஸ்ட் பிளேஸை மெயின்டைன் பண்ணுறோமா, வர்ற டூரிஸ்ட்டுக்கு பாப்புலேஷன் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம இந்தியா அஸ் அ டெஸ்டினேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக தெரில. ஏன்னா இங்கே அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த கோவா மாதிரி இடங்கள்லாம் டூரிஸ்ட் வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இங்கே வர்றதுக்கு பதிலாக தாய்லாந்து, வியட்நாம் நம்ம போய்க்கலாம், அங்கே இன்னும் சீப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டூரிஸ்ட் நினச்சதுனால தான் 2019க்கு அப்புறம்
குறைஞ்சு குறைஞ்சு இப்போ வந்து அதல பாதாளத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த ஃபாரின் இன்கம் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டூரிசம் பற்றி பேசுகிறப்போ டாக்ஸி டிரைவர்ஸை பற்றி பேசுகிறேன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்க வேணாம். நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து என்னென்னா, ஓவராலாகவே நம்ம இந்தியன் மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது, ஒரு ப்ராசஸ்னு இருக்காது. அதாவது என்னென்னா, நம்ம வந்து நியாயமாக இருப்போம் அப்படின்லாம் கிடையாது. அப்பா பகலில் வர்றியா இவ்வளோ காசு, நைட்டு போறியா இவ்வளோ காசு. இது வந்து டாக்ஸிக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பொருள் வாங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இது எல்லாமே வந்து நம்ம இந்தியன் லாவில் இருக்குது. ஒரு சாப்பாடுன்னு ஒன்று வாங்குறீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கணும், இவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிற லாலாம் இருக்கு. இப்போ லேண்ட் வாங்க போறீங்கன்னா கூட வந்து கைட்லைன் வேல்யூன்னு இருக்கு. இதையெல்லாம் நம்ம மதிக்கிறோமா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மார்க்கெட் ரேட்ல கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் கமர்ஷியலா விற்கிற வேல்யூக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் சொல்றது, கவர்மெண்ட் வந்து இருக்கிற பாலிசிஸ் வந்து ரியல் டைம் கண்டிஷன்ஸ் அந்த மார்க்கெட்டோட வந்து மேட்சே ஆக மாட்டேங்குது. நம்ம இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியே ஆகணும். சட்டத்தில் வந்து தேரியா ஒன்று இருக்கு, ப்ராக்டிக்கலா இன்னொன்று நடக்குது. இது ஏன் இப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கேளிக்கையான விஷயம். நமக்கே தெரியுது எது கரெக்டு எது தப்புன்னு. ஆனால் வந்து சிஸ்டம் வந்து அதுக்கு அந்த ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ணி இருக்குதா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாருமே நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது என்னென்னா, ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட். அதாவது என்னென்னா, இப்போது யூஎஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கரெக்டாக மீட்ரு போடுவான், என்ன காசோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பிரைப் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஃபேவரை எதிர்பார்க்கறது, வளையிறது, கொளிகிறது அந்த மாதிரிலாம் இருக்கணும்னே தேவையே கிடையாது. நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் அது பெனிஃபிட்டாக தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு டீசெண்டான கண்ட்ரியாக வந்து நம்ம வந்து மாறும் பொழுது தான் குளோபலாக வந்து நம்ம நாட்டு மேலே வந்து ஒரு ரெப்புடேஷன் அதிகமாகும். இப்போது நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சைனா மாதிரி கண்ட்ரியில் ஒரு பர்ஸு தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கே தொலைஞ்சாலும் சரி யாருமே அந்த பர்ஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. யார் ஓனரோ அவரை தேடி அந்த பர்ஸு கண்டிப்பாக வந்தே தீருமாமா. புரியுதுங்களா? இதை வந்து நான் ஃபாரினில் ஜப்பான் மாதிரி கண்ட்ரி, சைனா மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் போகும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் போகுது, நீங்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணணும், அந்த பெடஸ்ட்ரியன் கிராஸில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த கார் உங்களை ஸ்டாப் பண்ணி உங்களை நடக்க விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியை பற்றியும் ரெப்புடேஷன் பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரி தயவு செஞ்சு இது மாறி ஆகணும். இது உங்களை சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது இந்தியனா நானும் எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்னா நாணயம், அதாவது ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தேன், அதில் வந்து இந்த நாணயத்துக்கு வார்த்தை சொல்லுவார். நாணயத்துக்கு ஏன் நாணயம்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, அதை கொடுக்குறவரும் வாங்குறவரும் நாணயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு நாணயம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப காமெடியாக இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அஸ் அ கண்ட்ரி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ லேக் இருக்குது, எவ்வளோ ரிவர்ஸ் இருக்குது, எவ்வளோ குப்பையை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணி நம்ம நாட்டை வந்து மாற்றணும். அதே போல் வந்து அந்த கரப்ஷன், பிரைபு, நம்மளும் டேக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ஆகி எல்லாமே சிஸ்டம் வந்து கிளியராக இருக்கும் பொழுது தான் அஸ் அ கண்ட்ரி நம்மளுக்கு வந்து ரெப்புடேஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங்ஸ்.